தளபதியை சிபிஐயில் விசாரிக்கணும்னு சொன்னோன்னே அவர் போயிருக்காரு. போயிருக்காரு. ஒரு சிலர் இருக்காங்க, சிபிஐ வந்துச்சுனாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. சும்மா சிபிஐக்கு போகாமல் வாய்தாவாக வாங்கினவங்க கூட இருக்காங்க நாட்டில். அது இன்னொருத்தர், அவங்கள நம்ம மதிக்கிறோம், அதனால் அவங்க பேர் வேணாம். அவங்க பேரே வேறு, வாய்தா ராணின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு நடிகர் அவர் நினச்சிருந்தா அந்த கேஸுக்கே போகாமல் அவர் தவிர்த்துருக்கலாம். அது இல்லாமல் ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் நேராக போய் அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. இது தெரியாத இங்கே இருக்கிற கொத்தடி பத்திரிக்கைக்காரனுங்க, அப்போ நியூஸ் சேனல்ஸ், குறிப்பாக இந்த நியூஸ், சன் நியூஸ், இந்த புறம்போக்குங்க பாத்ரூமில் எல்லாம் ஒழிஞ்சின்னு இருப்பாங்களான்னு தெரில. சிபிஐ இந்த கேள்வியெலாம் கேட்டாங்க. சார்ஜ் ஷீட்டில் வந்து விஜய் பேரை சேர்க்க போகிறாங்க. அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமியை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வெளிநாட்டில் அந்த காசு நிறைய வந்திருக்கு, அடித்து விட்றானுங்க. விடுங்க, இன்னும் ஒரு 2-3 மாதம் அவ்வளோதான். நீ என்ன தான் அவதூறு போகிறனாலும் சரி, இந்த வாட்டி டிவிக்கே தான்.